ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஓஏ கோர்ஸில் இருக்க ப்ராக்டிக்கல் கொஸ்டின் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிக்கல் கொஸ்டினில் நம்பர் 8வது கொஸ்டின் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் வருது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றதை ரீட் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் எ கவர்மெண்ட் ஆர்டர், அஃபிஷியல் லெட்டர் அல்லது பிஸ்னஸ் லெட்டர் அல்லது சர்க்குலர் லெட்டர் மாற்றணும். இந்த லெட்டர் நீ கிரியேட் பண்ணாலும் என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்னா, ஃபாண்டோட சைஸ், அதனுடைய ஸ்டைல்ஸ், போல்டு, அண்டர்லைன், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், இண்டெண்டிங் பேராகிராஃப்ஸ், ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், டேப் செட்டிங்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம லெட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது நான் எப்போதும் போல் ஈக்குவல் டு கொடுத்து ரேண்டு கொடுத்து பண்ணுவோம் இல்லையா, பேராகிராஃப் கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி பேராகிராஃப் கொண்டு வந்துட்டு எந்த இடத்துலலாம் பேரா தேவையோ அந்த பேராவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இடையில இருக்க டைட்டில்ஸ் எல்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், லெஃப்ட் சைட்லேயே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்னென்ன அலைன்மெண்ட் பண்ணணுமோ அத்தனையுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா, சென்டர் பண்ணுவோம். அப்போ அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அலைன்மெண்ட் மொத்தம் வேர்டை பொறுத்த வரையும் 4 அலைன்மெண்ட் இருக்கு. லெஃப்ட், சென்டர், ரைட்டு, ஜஸ்டிஃபை அப்படின்ற அலைன்மெண்ட். இதில் 4ல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சென்டர் அலைன்மெண்ட். இது லெட்டருக்கு, பேஜுக்கு இது சென்டராக வரும். அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, போல்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே சமயம் இது டைட்டில் அப்படின்றதுனால கொஞ்சம் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இதை ஃபுல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு போல்டு கொடுத்துக்கோங்க. ஃபாண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவ்வளோ பெருசு பண்ணிட்டு போல்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. அதையும் நம்ம போல்டு வைக்கிறதா வச்சுக்கலாம், இல்லை இட்டாலிக் மட்டும் வைக்கிறதா வச்சுக்கலாம். நான் போல்டும் இட்டாலிக்கும் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபார்மேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஃபார்மேட்னா என்ன, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம் பண்றது. மேலே இருக்கிறதுக்கு நம்ம ஃபாண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சோம். அதே மாதிரி கீழே இருக்கிறதுல நம்ம போல்டு, இட்டாலிக் வச்சு காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேராவுக்கு ஃபர்ஸ்ட் லைன் 5 ஸ்பேஸ் விட்டு நம்ம டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த டேப் கீ அப்படின்றத ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணாலே போதும், இந்த இடத்துல வந்து நின்றோம். நான் டேப் தான் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் இருந்தது நாம ஒரே ஒரு டேப் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உள்ள தள்ளி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரே ஒரு என்டர் கொடுத்து முடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ வந்து ஹைஃபன் போட்டுருங்க. ஹைஃபன் அப்படின்றது நம்ம போடுவோம் இல்லையா, 10 to 70, அது மாதிரி நீங்கள் அந்த ஹைஃபன் பட்டனை பிடிச்சிட்டே நீங்கள் டைப் பண்ணுங்க. லாஸ்ட் வரையும் போடுங்க. லாஸ்ட்ல இறங்கிடுச்சு அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இந்ததோட முடியுது அப்படின்ற பட்சத்தில் இப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஹைஃபன் மாதிரியே வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ஹைஃபனாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்டர் கொடுத்த உடனே அப்படியே லைனாக மாறிடும். லைன் மாதிரி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் இது லைன் ஷேப்ஸ்லேருந்து நீங்கள் லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இல்லை ஹைஃபன் போட்டிருக்கீங்களா அப்படின்றது நம்ம தெரியப்படுத்தணும். அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்வேன் நீங்கள் ஹைஃபன் போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்வேன். சரிங்களா? அதனால நான் கொடுக்குறது இது மாதிரி ஹைஃபனாகவே கொடுத்துக்கிறேன். ஹைஃபன் வேணும்னா இப்பயும் சொல்கிறேன், லாஸ்ட் ஹைஃபன் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு என்டர் கொடுங்க. அது பாட்டுக்கு ஹைஃபனாகவே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஹைஃபனுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்க டைட்டிலை விட்டு இதுக்கு அடுத்த டைட்டில், இந்த டைட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க, போல்டு கொடுத்துருங்க. மவுஸ்லேயே கிளிக் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த ரிப்பன் பாரில் தான் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது முடிஞ்சதுமே இதுக்கு கீழே G.O. அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விடணும். எம் கேப்ஸில் இருக்கணும், எஸ் ஸ்மாலில் இருக்கணும், டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும், என் கேப்ஸில் இருக்கணும், ஓ ஸ்மாலில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க நம்பர்லாம் நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை இங்கே என்ன பண்ணுங்க, முடிச்சிருங்க. ரீட் த ஃபாலோயிங் இதோட நான் சேர்ந்து டைப் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த லைனுக்கு நேரையே ரைட் சைடில் ரீட் த ஃபாலோயிங் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதை டேப் கொடுத்து ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். கிட்ட போனதுமே டேப் கொடுத்தா இறங்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு போங்க. ரீட் த ஃபாலோயிங்க்கு பக்கத்தில் கண்டிப்பாக கோலன் வச்சிருங்க. அப்போ கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்தில் 6க்கு முன்னாடி கர்சரை கிளிக் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் முன்னாடி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த், இயர் இருக்கு. லெஃப்ட் சைடில் எந்த விஷயமும் இருக்காது. அதனால இந்த பக்கம் கொண்டு போயிருங்க.
இங்க இருந்து ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு போய் 6க்கு நேரம் கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க. இது டேட், மந்த், இயர். இது முடிச்சதுமே ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் இந்த இடத்துல 20 to 60 நம்ம ஒரு விஷயம் டைப் பண்ணுவோம். அது எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்றத என்ன பார்க்கலாம். இங்க லாஸ்ட்ல டேட், மந்த், இயர் அடிச்சு முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த என்டர்லயே நமக்கு 20 to 60 ஒரு விஷயம் நம்ம டைப் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஒரு பேராவை கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 லைன் மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் 20 to 60 கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக 1 2 3 டேப் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வேர்டுக்கு கீழே ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. இது கீழே ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. இது என்ன வித்தியாசமா தெரியுது அப்படின்ற பட்சத்துல 2 என்டர் கூட கொடுத்துக்கலாம். ஒரு என்டர் 2 என்டர், ஒரு டேப் 2 டேப். இந்த 2 டேப் கொடுத்தாலே 20 to 60 இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுல லைன் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. லைன் ஸ்பேஸ் எப்படி குறைக்கணும் அப்படின்னா எதுல இருந்து எது வரையும் நமக்கு லைன் ஸ்பேஸை குறைக்கணுமோ அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இங்க லைன் ஸ்பேஸ்க்கு பாத்தீங்கன்னா மேலே கீழேயும் ஏரோ கொடுத்துருப்பாங்க. இதுதான் லைன் ஸ்பேஸ். இதை கொடுத்துட்டு 1.0 கொடுத்து பாருங்க. அப்பயும் மாறல அப்படின்ற பட்சத்துல இங்க பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல லைன் ஸ்பேஸ் சிங்கிள்ல தான் இருக்குன்ற பட்சத்துல ஆஃப்டர் அப்படின்ற இடத்துல நீங்க 0 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ மாறி இருக்கும். இது 20 to 60க்குள்ள அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த என்டர்லயே ஒரு 5 ஹைஃபன் நம்ம டைப் பண்ணுவோம். இந்த 5 ஹைஃபனை லெஃப்ட் சைட்லயே அடிச்சு கொண்டு வாங்க. இந்த ஹைஃபன் பட்டன் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பேக் ஸ்பேஸ் கீழ இருந்து 3வது கீயா ஹைஃபன் கொடுத்துருப்பாங்க. அந்த கீ நீங்க ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எத்தனை ஹைஃபன் கொடுத்துருந்தாலும் 5 ஹைஃபன் தான் நம்ம டைப் பண்ணுவோம். இந்த 5 ஹைஃபனை இந்த பேஜுக்கே சென்டர் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணி நம்ம காமிக்கணும். அதனால இதை வந்து நம்ம சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இங்க சார் அப்படின்றது இருக்கு. சார் வந்து எப்பயுமே 10ல் தான் டைப் பண்ணுவோம். இங்க ஒரு கமா கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டேப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேரா முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் பண்றோம்ன்ற பட்சத்துல இங்க ஒரு டேப் கொடுத்துட்டு 2வது பாயிண்ட், அதாவது செகண்ட் பாயிண்ட் 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த பேராவை முடிச்சிருங்க. இந்த 2 பேராவுக்குமே அலைன்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை அப்படின்ற அலைன்மெண்ட் கொடுங்க. ஏன்னா அது பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு ஒரு டேப் கொடுத்து ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்போதும் போல 10லயே வச்சு டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு பேராவை முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பேரா அடிக்கும் போது நம்பர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டேப் கொடுத்துட்டு 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேரா முடிஞ்ச உடனே இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ இது எதுக்காகனா இதை வந்து நம்ம சென்டர் பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற லெட்டர்ல, கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டர்ல இந்த பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் கண்டிப்பா வரும். அது எந்த இடத்துல தான் டைப் பண்ணணும் அப்படின்னா சென்டர் பண்ணி தான் டைப் பண்ணணும். இதை சென்டர் கொடுத்துட்டு போல்டு கொடுத்துருங்க. சார் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு போல்டு கொடுத்துருங்க. ஒரு சில விஷயத்த மட்டும் போல்டு கொடுத்து காமிச்சோம்னா நம்ம பார்க்கறதுக்கே நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு கீழே ஒரு 4 என்டர்ன்ற இடத்துல ஒரு 2 என்டர் கொடுத்துக்கலாம். 2 என்டர் கொடுத்துட்டு இந்த இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா டேப் கொடுத்து கொண்டு போங்க. பேர் மேல டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணி இனிஷியல் இல்லாம இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம இனிஷியல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுறலாம். இந்த இடத்துல ஒரு கமா கொடுக்கணும் பேருக்கு அப்புறம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு போய் சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு பேராகிராஃப்ல போயிட்டு இங்க எப்போதும் போல 0 கொடுத்துருங்க. மல்டிபிள் இருக்கு, இந்த இடத்துல சிங்கிள்ன்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே ஒட்டின மாதிரி இருக்கும். லைன் ஸ்பேஸ் அவ்வளவா இன்க்ரீஸா தெரியாது. இதுல நேம் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க போல்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க அடுத்த என்டர்லயே ஃபார்வர்டட் ஸ்லாஷ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணி போல்டு கொடுத்துக்கோங்க. சென்டர் அலைன்மெண்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ சென்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ரைட் சைடுக்குரிய ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தப்பா சொல்லிட்டோம். என்ன சொன்னோம் தெரியுமா, ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு இல்லையா, அதுக்காக ஃபார்வர்டட் ஸ்லாஷ் பை ஆர்டருக்கு அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸருக்கு தான் 4 டெக் ஸ்பேஸ் விடணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், 2 என்ட்ரு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இது ஃபுல்லாக போல்டு கொடுத்துக்கலாம். அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம்.
இதுக்கு பக்கத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் 4 என்டர். 4 என்டர் மீனிங் ஒரு 3 என்டராவது கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 என்டர் தான் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னருக்கு. அப்புறம் இங்கே அடுத்த என்டர்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ரீட்டான்ற பேர் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு எப்போதும் போல் பேராகிராஃபில் போங்க. லைன் ஸ்பேஸ் குறைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆட்டோன்னு இருக்கு, 0.5 கொடுங்க, நீங்கள் சிங்கிள் கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. குறைக்கிற இடத்துல இப்படி தான் நீங்கள் குறைக்கிற மாதிரி இருக்கும். செக்ஷன் ஆஃபீஸர் இப்போ உடனே ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வியூ ஒரு ரைட் சைடில் ப்ரிவ்யூ மாதிரி காட்டும். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் நம்ம டைப் பண்ணக்கூடிய மெத்தடு. ஓகேங்களா, இதுல எதெல்லாம் போல்டு பண்ணலாம் அப்படின்றத நீங்க போல்டு பண்ணிக்கலாம். இப்ப G.O. கவர்மெண்ட் ஆர்டரோட நம்பர் கொடுத்துருக்காங்களா, இந்த GO நம்பர் என்ன பண்ணிக்கலாம், போல்டு கொடுத்துக்கலாம். இங்க ரீட் த ஃபாலோவிங், இந்த டேட் மந்த் இயர் இதெல்லாம் கூட நீங்க போல்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு லெட்டரை கிரியேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு லெட்டர் கிரியேஷன் அப்படின்றத நீங்க இப்படி கிரியேட் பண்ணி காமிச்சிருவீங்க. ஸோ இதுல என்னெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல என்னெல்லாம் பார்க்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் கவர்மெண்ட் ஆர்டர், அஃபீஷியல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், ஏதோ ஒரு லெட்டரை கிரியேட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாண்டோட சைஸ் அண்ட் ஸ்டைலிஸா மாத்தி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேயே மாத்திட்டோம். ஃபாண்டோட ஸ்டைலிஸ் என்ன அப்படின்னா போல்டு, இட்டாலிக் அந்த மாதிரி. போல்டுன்றதுக்கு தனியாவே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்குமே போல்டு பண்ணியும் நம்ம காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அண்டர்லைன் எங்கேயுமே வச்சு காமிக்கல. அதனால என்ன பண்றேன், இது ஒரு முக்கியமான வேர்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன்ற பட்சத்தில் காமிக்கணும், வேறு வழி இல்லை. அதுக்காக நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறோம். அண்டர்லைன் வந்து அவ்வளவா தெளிவாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதனுடைய டபுள் அண்டர்லைனா இல்லை சிங்கிள் அண்டர்லைனா அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி தடிமனாக இருக்க, ரொம்ப போல்டாக இருக்க அண்டர்லைன் கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் போல்டு கொடுத்தாச்சு, அண்டர்லைன் பண்ணிட்டோம். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஒர்க் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்படி வரும்னா ஆல் கேப்ஸில் வரும். நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன், ஸ்மாலில் டைப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், அப்புறம் மித்ததெல்லாம் ஸ்மாலில் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கேஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்பர் கேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஆல் கேப்ஸில் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து அப்பர் கேஸ். லோயர் கேஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே வந்து எனக்கு ஸ்மால் லெட்டரில் வேணும், ஒரு லெட்டர் கூட கேபிட்டல் லெட்டர் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லோயர் கேஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே லோயர் கேஸாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ஸ்மால் லெட்டராக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சில நேரங்களில் கோடிங்ஸ் வைஸாக நம்ம எழுதும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம எல்லாமே ஸ்மாலில் டைப் பண்ணுவோமே தவிர இது எந்த இடத்துலையுமே எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ண மாட்டோம். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது கேப்ஸில் தான் ஃபில் பண்ணணுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பர் கேஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ லோயர் கேஸ் அப்பர் கேஸ் அப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சாச்சு. சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல அது நமக்கு யூஸ் பண்ணலை. இப்போ 12ன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல டிஹெச் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்ட உடனே அதுவாகவே ஸ்ட்ரிங் ஆயிடுது. சப்போஸ் ஸ்ட்ரிங் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நமக்கு சம் ரிலேட்டடாக வரும்போது மட்டும் தான் நம்ம டைப் பண்ணுவோம். சம் ரிலேட்டடாக என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. A4 A2 இதை நம்ம வாசிக்கும் போது A4 A2 தான் வாசிப்போம். இப்போ 4 அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ட். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 4 மட்டும் கீழே இறங்கிடும். அதே மாதிரி 2 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு சூப்பர் ஸ்கிரிப்ட். இதை கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சம் ரிலேட்டாக வர்றதுக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா எஸ்டி அப்படின்றது மேலே ஸ்ட்ரிங் ஆகி வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா 12th அந்த மாதிரி வரும்போது இந்த டிஹெச் மட்டும் சுருங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் இந்த ரெண்டுமே யூஸ் ஆகும். மித்த எந்த இடங்கள்லையுமே இது யூஸ் ஆகாது. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் முடிச்சதுமே இண்டென்டிங் பேராகிராஃப், பேராகிராஃபோட ஸ்பேஸை எந்த மாதிரி நீங்கள் உள்ள தள்ளி காமிப்பீங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இங்கே இண்டென்டிங் ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா,
இது டிக்ரீஸ் இண்டென்ட், இது வந்து இன்க்ரீஸ் இண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் இன்க்ரீஸ் இண்டென்ட் எப்படி ஆகும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ண உள்ள போயிட்டே இருக்கும். ஒரே சமமான நிலையில போகும். அதுதான் பெரிய விஷயம். இல்லை எனக்கு முன்னாடி வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம மறுபடியும் பழைய இடத்துக்கே வர்றதுக்கு நமக்கு டிக்ரீஸ் இண்டென்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இண்டென்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ், ஒவ்வொரு லைனுக்கும் நமக்கு ஈவன் ஸ்பேஸ் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா, இப்போ இங்கேருந்து இங்கே வரையும் எனக்கு பேராகிராஃபுக்கு மட்டும் லைன் ஸ்பேஸ் மாற்றணுன்ற பட்சத்தில் இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. இதுதான் லைன் ஸ்பேஸ் மாற்றுறதுக்குரிய பிளேஸ். இந்த இடத்துல 1.5 வச்சு பாருங்க. உங்களுக்கு லைன் ஸ்பேஸ் வித்தியாசம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் நீங்கள் செலெக்ஷனில் இருக்கும்போதே இதை செலக்ட் பண்ணிட்டு 2ன்னு கொடுத்து பாருங்க. 2.5 வைங்க, 3.0 வைங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுமேன்றக்காக நான் சொல்கிறேன். ஆனால் பேராகிராஃப்க்கு இவ்வளோ லைன்லாம் வந்து நம்ம ஓகே கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் 1.15 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 1.5 கொடுக்கலாம். அதுவே நார்மலாக நீட்டாக இருக்கும். நமக்கு இதெல்லாம் எதுக்காக லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மேட் நீட்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால இதை எங்கே போய் நம்ம யூஸ் பண்ணணும், எங்கே போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இது புரியுதா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேப் செட்டிங் எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டேப் செட்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஃபால்ட், அதாவது டிஃபால்ட் டேப் ஸ்டாப்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 1.27 அப்படின்றதுல தான் இருக்கும். 1.27 சென்டிமீட்டர் இதுதான் நார்மல். இதை தவிர எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தேன்னா ஒரே உடவை நம்ம டேப் கொடுத்தோம்னா எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இப்போ 0.5ல் போய் நிற்கிதா. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு டேப் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேப் கொடுத்தா 0.5ல் போய் தான் நிற்கிது. அதே பேராகிராஃபுக்குள்ளே போயிட்டு டேப்ஸில் 2ன்ற இடத்துல ஒரு 5ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே மேக்ஸிமம் செட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு டேப் கொடுத்தா எங்கே போய் நிற்கிது அப்படின்னா 5 அப்படின்றதுல போய் நிற்கும். திருப்பி டேப் கொடுத்தேன் அப்படின்னா 10ல் போய் நிற்கும். இதுதான் கரெக்டான மெத்தட் டேப் செட்டிங்ஸ்க்கு. டேப் செட்டிங்ஸோட இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. இந்த கொஷினில் உங்களுக்கு டவுட்டே வராதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப கிளியராகவே எடுத்திருக்கேன். இந்த கொஷினில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.